வெல்கம். இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு 34/26 பிளாட் டைமென்ஷனில் ஒரு டிடிசிபி அண்டர் அப்ரூவலில், அதுவும் நம்ம நாகர்கோயில் கோணத்தில் ஒரு சூப்பரான ஹவுஸ் தான் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஒரு 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து ஒரு 2 சென்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு ஹவுஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம மெயின் கோணம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 400 மீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. டிடிசிபி அண்டர் அப்ரூவல், லோன் கூட ரொம்ப ஈஸியாகவே அரேஞ்ச் பண்ணிடலாம். இதோட பட்ஜெட்டுமே உங்களுக்கு ரொம்ப சீப் தான், ஜஸ்ட் 67 lakhs. ஸோ அதுவுமே ஸ்லைட்லி நெகோஷியபிள். ப்ளூ, ஒயிட், ப்ரௌன், பிளாக்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது. ஸோ கேட் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ப்ரௌனில் உங்களுக்கு ஜிஐ மெட்டீரியலில் கேட் பண்ணியிருக்கிறாங்க. டூ சென்ட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் நல்ல ஒரு ஸ்பேஷியான ஒரு ரைட் சைட் செட்டப் ஏரியா ஸ்பேஷியஸாகவே பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் லைன் கனெக்ஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸுக்கு. கார் பார்க்கிங் சைஸ் உங்களுக்கு 9x15 அப்படிங்கிற ஒரு டீசெண்டான கார் பார்க்கிங் சைஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் செட்பேக் ஏரியாவுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்டில் உள்ள ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு கிரானைட் அண்ட் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே உள்ள ஃப்ரண்ட் டோர் அப்புறம் விண்டோஸ்க்கு எல்லாமே டீ கோட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஹால் வந்த உடனே உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு வுடன் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவி யூனிட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹாலோட சைஸ் 9x20 சைஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட், ஸ்பார்க் லைட், ஃபேன்சி லைட்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ டைனிங் ப்ளஸ் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x10. கிச்சனோட கபோர்ட் ஒர்க் ப்ளைவுட் மைக்கா ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் உங்களுக்கு வருது. மொத்தம் இது வந்து ஒரு 3 BHK ஹவுஸ். ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியா வித் மிரரோடு வருது. வித் இன்வெர்டர் செட்டப் ஏரியாவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட்ஸ், ஃபேன்சி லைட் செட்டப்போட ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 11x13. ஷார்ட் கேட் செட்டப், மிரர் செட்டப்லாம் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு கீழே உள்ள பெட்ரூமுக்கு பாத்ரூமோட சைஸ் 4x8 சைஸில் சும்மா ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உள்ள வெஸ்டர்ன் செட்டப்பில் பண்ணி வச்சுருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் எஸ்எஸ் மெட்டீரியலில் கிளாஸ் செட்டப்போடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் கிரானைட் அண்ட் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே வென்டிலேஷனுக்கு வுடன் விண்டோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் லைட், ப்ரொஃபைல் லைட்ஸோட அழகாக நீட்டாக சூப்பரான டிசைனில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கான நல்ல ஒரு பெரிய வுடன் விண்டோ இருக்குது. ஸோ இது வந்து ஃபேமிலி லான்ச்சோட சைஸ் உங்களுக்கு 13x7 சைஸில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் வருது. ஸோ இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் வித் டிவி யூனிட்டோடு பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட், ஃபேன்சி லைட் செட்டப்போட ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. டிவி யூனிட் நல்ல ஒரு லக்ஸுரியான டைப்பில் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 18x12 சைஸில் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் செட்டப்பும் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் சைஸ் உங்களுக்கு 4x8 சைஸில் ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது தேர்ட் பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு 11க்கு 13. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட், ஸ்பார்க் லைட் செட்டப்போட ஒரு லக்ஸரியான ஒரு லுக்கில் பண்ணி வச்சுருக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்காக ஷோட் கேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் ஃபார்மில் 4 கெட்டுங்கிற சைஸில் வெஸ்டர்ன் அப்டேட்டுக்கு ஏற்றவாறு மார்பிள் ஒர்க்கில் சூப்பராக. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் திருப்பி ஒருக்கா சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோணம், மெயின் கோட்டா ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. லேண்ட் ஏரியா 2 சென்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு இருக்குது. ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 lakhs தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே நம்ம நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். வித் DDGP என்ற அப்ரூவலில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடை பற்றி அதிகபட்ச டீட்டெயில்ஸுக்கு நம்ம நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்த்தீங்கன்னா பால்கனி பார்க்குறோம். பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13க்கு 5ங்கிற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பால்கனி சைஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட் செட்டப், ஸ்பாட் லைட் செட்டப்லாம் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பால்கனியிலேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கிது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடு பார்த்துட்ருக்காங்கும்போது அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் லேண்டு வீடு வாங்கணும் விற்கனாலும் நம்ம நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உதயம் ப்ரமோட்டர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அழகழகான வீடுகள், ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.